பூதமே அவை தோன்றி புகுந்தொடுங்கும் புகலிடமே இடம்புரிந்த பொருளே போற்றும் வேதமே வேதத்தின் விளைவே வேதவியன் முடிவே அம்முடிவின் வியங்கும் கோவே நாதமே நாதாந்த நடமே அந்த நடத்தினை உள்நடத்துகின்ற நலமே ஞான போதமே போதமெல்லாம் கடந்து நின்ற பூரணமே யோகியருள் பொழிந்த தேவே. 5 பூதங்களாய் அந்த 5 பூதங்களும் தோன்றி அடங்குகின்ற புகழ் இடமாய் அந்த இடத்திற்கு ஆதாரமான பொருளாக வேதமாக வேதத்தின் விளை பயனாக வேத முடிவாக அந்த வேத முடிவு எனப்படுகின்ற உபநிடதங்களினுடைய கோவாக நாதமாக அந்த நாதத்தை கடந்து நாதாந்தத்து நிகழ்கின்ற நடனமாக அதனை நடத்துகின்ற நலமாக ஞான போதகமாக அந்த போதகம் கடந்த பூரணமாக யோகியர் உள்ளத்தில் பொழிகின்றவன் மகாதேவன் என்று கூறுகின்றார். 5 பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒன்றில் ஒன்று ஒடுங்குகின்றது. ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றுகின்றது, காற்றிலிருந்து நெருப்பு தோன்றுகின்றது, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண். இவ்வாறு தோன்றியது ஒடுங்குகின்ற பொழுது மண் நீரில் ஒடுங்குகின்றது, நீர் நெருப்பில் ஒடுங்குகின்றது, நெருப்பு காற்றில் ஒடுங்குகின்றது, காற்று ஆகாயத்தில் ஒடுங்குகின்றது. ஆகாயம் எங்கே ஒடுங்குகின்றது? இறைவனிடம் ஒடுங்குகின்றது. ஆக எல்லாவற்றையும் தாங்குகின்ற பூதம் ஆகாயம் என்றால் அது நுட்பமானது. நுட்பத்திலிருந்து பருமைக்கு படைப்பு வருகின்ற பொழுது பிரளய காலத்திலே பருமை நுட்பத்தில் சென்று ஒடுங்குகின்றது. எல்லாவற்றிலும் நுட்பமானது ஆகாயம் என்றால் அந்த ஆகாயம் எங்கே ஒடுங்குகின்றது? சிதாகாசத்தில் ஒடுங்குகின்றது. சிதாகாசம் பரமாகாசத்தில் ஒடுங்குகின்றது. பரமாகாசம் கடைசியாக இறைவனுடைய ஆதி நிலையில் ஒடுங்குகின்றது. அது என்னது என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதைவிட நுட்பமான பொருளோ நுண்மையான பொருளோ எதுவும் கிடையாது. ஆக எல்லா பொருள்களும் ஆகாயத்தில் ஒடுங்க ஆகாயம் இறைவனிடம் ஒடுங்குகின்றது. அது ஒடுங்குவதற்கு புகலிடமாக இருப்பது இறைவன். அந்த இடம் புரிந்த பொருளே என்று சொல்லுகின்றார். அடுத்தது வேதம். வேதத்தின் விளைவு. வேதத்தின் விளைவுதான் இந்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று சொன்னோம். வேதம் என்பது வாக்கு பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்வது. அந்த வாக்கு பிரபஞ்சத்திலிருந்து தோன்றுவது அர்த்த பிரபஞ்சம் என்கின்ற நாம் கண்முன்னே காணுகின்ற இந்த பிரபஞ்சம். வேதவியன் முடிவே. வேதவியன் முடிவே என்றால் வேதம் ஏராளமான பாடல்களை, லட்சக்கணக்கான பாடல்களை கொண்டது. ஆனால் அதனுடைய சாரமாக விளங்குவது உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேத முடிவு, வேத அந்தம் என்று சொல்லப்படுகின்ற 108 உபநிடதங்கள். அந்த 108 உபநிடதங்கள் என்பதை ஞானகாண்டம் என்று சொல்வார்கள். சரியை கிரியை யோகம் எங்கே போய் முடிகின்றது? ஞானத்தில் முடிகின்றது. அந்த ஞானத்தின் உருவமாக வேதாந்தங்கள் இருக்கின்றன. அதில் வேத முடிவு என்பது உபநிடதங்கள் என்பது ஞானகாண்டத்தை மட்டுமே குறிக்கின்றது. ஆகவியன் முடிவு என்பது அந்த உபநிடதங்களை குறிக்கும். அம்முடிவின் விளங்கும் கோவே. வேதங்களினுடைய முடிவு என்ன? பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று 4 மகா வாக்கியங்களை கூறுகின்றது. 4 மகா வாக்கியங்களினுடைய ஒரே திரண்ட பொருள் என்ன? ஆத்மாவே பிரம்மம், பிரஜானமே பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம், நீ அதுவாக இருக்கின்றாய். இந்த 4 மகா வாக்கியங்கள் ஒரே பொருளை குறிக்கின்றன. மனிதன் என்பவன் உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மாதான் பரமாத்மா. இந்த ஒரே பொருளையே திரும்ப 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 பல்வேறு வடிவங்களில் உரையாடல்களாகவும் தத்துவ சிந்தனைகளாகவும் உபநிடதங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஆக அங்கே கோ என்பது பிரம்மத்தை குறிக்கும். அந்த பிரம்மத்தை இங்கே வள்ளல் பெருமான் மகாதேவன் என்ற பெயரால் குறிக்கின்றார். நாதமே நாதாந்த நடமே. அந்த நடத்தினை உள்நடத்துகின்ற நலமே. நாதம் என்பது 36வது தத்துவம். விந்தை கடந்தது நாதம். அந்த நாதத்தினுடைய எல்லை நாத அந்தம், நாதத்தை கடந்த நிலை. அந்த நாதாந்த வெளியில்தான் இறைவன் நடனம் இடுகின்றான். அந்த நடனத்தை உள்ளே நடத்துகின்றது, வெளியில் நடத்துவதல்ல, உள்ளே உயிருக்குள் நடத்துகின்றது ஒரு நலம். நலம் என்றால் நன்மை. அந்த நன்மை யார்? இறைவன்தான், மகாதேவன்தான். ஞான போதமே. போதம் என்றால் அறிவு, போதம் என்றால் அறிவு, போதம் என்றால்
அமுதம் என்றும் சொல்வார்கள். ஆக ஞான அமுதமே என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஞான போதமே என்றால் ஞான அறிவே என்றும் சொல்லலாம். போதமெல்லாம் கடந்து நின்ற பூரணமே. ஆனால் எந்த ஞானத்துக்கும் எந்த அறிவுக்கும் எட்டாத நிலையில் இறைவன் இருக்கின்றான். அதை யார் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் யோகம் செய்கின்ற யோகியருள் உள்ளே உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய வெளிப்பட வாயால் உரைக்க முடியாது என்பதுதான் இதனுடைய சாரம். நீடும் சிரசிடை 12 அங்குலம் ஓடும் உயிரெழுத்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த நம்பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம்தானே என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே குறிப்பிடுகின்றார். அந்த சிதாகாச பெருவழியில் நாதாந்த ஞானவெளி நடனத்தை நிகழ்த்துகின்ற மகாதேவனுடைய நடனத்தை காணுகின்றவர்களே யோகியர்கள். அவர்களே இறைவனுடைய திருவடியை பிடித்து கொள்ள முடியும் என்பது இந்த பாடலிலே பெருமான் நமக்கு குறிப்பாக உணர்த்துகின்றார். பஞ்சபூதங்களை பற்றி ஒரு சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணினுடைய தன்மை என்பது திண்மை, டென்சிட்டி, அடர்த்தி. நீரினுடைய தன்மாத்திரை என்பது அதனுடைய சுவை. நெருப்பினுடைய தன்மாத்திரை என்பது வெப்பம். காற்றினுடைய உள்பொருளாக தன்மாத்திரையாக இருப்பது ஊக்கம், சலித்தல். விண்ணில் கலப்பாய் விமலன் இருந்து இயக்கலின் அவைகள் செயல்படுகின்றன. ஆக 5 பூதங்கள், அவற்றினுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனி 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள் என்று ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அந்த 60 தாத்வீகங்களில் செயல்பாடுகளில் ஒவ்வொரு பூதத்துக்கும் என்ன செயல்பாடு, என்ன தாத்வீகம் என்பதை சுருக்கமாக தெரிந்து கொண்டால் மேற்கொண்டு நாம் பாடல்களை படிக்கின்ற பொழுது அவற்றின் பொருள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது ஓரளவுக்கு தெளிவாக புரியும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். இப்பொழுது பிருத்திவி என்கின்ற மண்ணின் செயல்பாடுகள் அல்லது தாத்வீகங்கள் என்ன என்றால், உடம்பிலே மயிர், எலும்பு, தோல், நரம்பு, தசை இவை 5 மண்ணின் கூறுகள், தாத்வீகங்கள். நீரின் கூறுகள் அல்லது தாத்வீகங்கள் என்ன என்றால் இன்னொரு 5: சிறுநீர், இரத்தம், சுக்கிலம், மூளை, கொழுப்பு இவை 5 நீரின் கூறுகள். நெருப்பின் கூறுகள் மற்றோர் 5: உணவு, தூக்கம், பயம், மைதுனம், சோம்பல் இவை 5 நெருப்பின் கூறுகள். சுத்த சன்மார்க்கிகளுக்கு இந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு விதியை கொடுத்திருக்கின்றார். என்ன அந்த விதி? நம்மை நஷ்டம் செய்வன 4. என்ன அந்த 4? உணவு, உறக்கம், மைதுனம், அச்சம். இந்த 4ஐயும் எவ்வாறு நாம் நம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவது என்றால் 2 படிநிலைகளில் எதை கொண்டு வரலாம். உணவு எவ்வளவு இருக்க வேண்டும்? அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும், 2 வேளை தான் சாப்பிட வேண்டும். அடுத்தது உறக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் 3 மணி நேரம், 8இல் 1 பாகம் வீசம். 12 மணியிலிருந்து இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரை உறக்கம் இருக்க வேண்டும். அடுத்தது மைதுனம் என்றால் ஆண் பெண் கலப்பு புணர்ச்சி. இது 16 நாட்களுக்கு ஒரு விசை, அதாவது ஒரு வீசம் 16 நாட்களுக்கு ஒரு முறை இருக்க வேண்டும். அடுத்தது பயம் பூஜ்யமாக வேண்டும். இப்படி ஒரு ஃபார்முலாவை, ஒரு சமன்பாட்டை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் இது யாருக்கு? சாதகர்களுக்கு, சாதனைக்கு உள்ளே நுழைகின்ற மனிதர்களுக்கு இதை கொடுத்திருக்கின்றார். சாத்தியர்களுக்கு நிச்சயமாக நான் மரணமில்லா பெருவாழ்வைத்தான் அடைவேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றார்? இவை எல்லாமே பூஜ்யமாக வேண்டும். உணவு பூஜ்யமாக வேண்டும், உறக்கம் பூஜ்யமாக வேண்டும், மைதுனம் பூஜ்யமாக வேண்டும், அச்சம் பூஜ்யமாக வேண்டும், சோம்பல் பூஜ்யமாக வேண்டும். ஆக இவை 5 நெருப்பு தத்துவங்கள். நெருப்பு தத்துவத்தை யார் ஒருவர் வெற்றி கொள்ளுகின்றாரோ அவரே சுத்த சன்மார்க்கத்தில் சாதனையாளராக, சாத்தியம் கொண்டவராக மாற முடியும். மரணத்தை வெல்ல வேண்டும் என்கின்ற வைராகியத்துடன் வருகின்ற சுத்த சன்மார்க்க சாதனையாளருக்கு முதலில் ஜெயிக்க வேண்டிய தத்துவம் எது? நெருப்பு தத்துவமும் அதனுடைய கூறுகளாக இருக்கின்ற இந்த 5 தான். சரி, காற்றினுடைய கூறுகள் என்ன என்றால் மேலும் 5: ஓடுதல், நடத்தல்,
நிற்றல், இருத்தல், படுத்தல், இந்த 5ம் வாயுவின் கூறுகள். ஆகாயத்தினுடைய கூறுகள் என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், இவை 5ம் ஆகாயத்தின் கூறுகளாக கூறப்பட்டிருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டால் தத்துவ வெற்றி என்கின்ற இடத்திற்கு நாம் செல்வதற்கு மிக வாய்ப்பாக இருக்கும். தத்துவ வெற்றி என்று வள்ளல் பெருமான் எப்படி சொல்கின்றார் என்றால், இந்த 36 தத்துவங்களையும் தனித்தனியாக வெல்ல வேண்டும். எப்படி வெல்ல முடியும்? ஒவ்வொரு தத்துவத்தினுடைய செயல்பாடுகள், தாத்வீகங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் அவற்றை தனித்தனியே நாம் வெல்ல முடியும். அஷ்டகத்திலே சொல்லுகின்றார் அல்லவா, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா. ஆக 3 நிலைகளை கடந்தால்தான் சுத்த சன்மார்க்க நிலைக்கு போக முடியும். அது தத்துவங்கள் அனைத்தையும் 36 தத்துவத்தையும் ஒவ்வொன்றாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அடுத்தது அப்பொழுது நமக்கு முத்தி நிலை கிட்டும். அந்த தத்துவாதீத மேல்நிலையில் சித்தி இயல் என்ற வித்யா தத்துவங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக சிவ தத்துவங்கள் என்கின்ற 5 தத்துவங்களை வெல்லுகின்ற பொழுது சிவ இயல் நமக்கு தெரியும். இந்த 3 இயல்களையும் கடந்த பொழுதே சுத்த சன்மார்க்க சுகநிலை என்கின்ற 43வது படி நமக்கு தெரிய வரும். ஆக அதற்கு முன்பு இவற்றையெல்லாம் பஞ்சபூதங்கள் எவை, அவற்றினுடைய தன்மாத்திரைகள் எவை, இந்த பஞ்சபூதங்களை உணர்கின்ற ஞான கருவிகள் எவை, அவற்றை செயல்படுத்துகின்ற தொழிற்கருவிகள் எவை, மனதினுடைய 4 கூறுகள் என்ன, 7 வித்யா தத்துவங்கள் என்ன, 5 சிவ தத்துவங்கள் என்ன, இவற்றினுடைய செயல்பாடுகளாகிய தாத்வீகங்கள் எவை, இந்த 96 தத்துவங்களையும் ஒவ்வொன்றாக தெளிவுபட நாம் அறிந்து கொண்டு அவற்றை நம்முடைய முயற்சியால், நம்முடைய நடத்தையில், அன்றாட வாழ்வில் நாம் அவற்றை வெற்றி கொள்வதற்கான பயிற்சியே தத்துவ வெற்றி. அவ்வாறு தத்துவ வெற்றி கொண்டால்தான் நிரந்தரமாக நாம் தன்னை அறியலாம், தலைவனை அறியலாம். தன்னை அறிவதில் இந்த 96 தத்துவங்கள் என்னவென்று, அவற்றின் வேலைப்பாடுகள் என்ன என்று அறிந்து அவற்றை நாம் ஆள வேண்டும். அதை கடந்துதான் நாம் தலைவனை அறிகின்ற ஞான யோகம் நமக்கு கிட்டும்.